அதான் அந்த ஸ்டெப்பு போறேன், நானே போறேன். இவன் சொல்ல தேவையில்ல, தலைவர் அந்த அந்த மியூசிக்கும் அந்த டான்ஸுக்கும் வேற லெவல் பண்ணிக்கிறாப்புல. ஒவ்வொரு சீனும் இந்த படத்துல டிசித்துவம் கொடுத்துருக்காங்க. இப்ப படம் வந்து எடுத்தாலே கதை இருந்தா நல்லா இருந்தா மட்டும்தான் படம் ஓடுது. ஆனா அன்எக்ஸ்பெக்டட்லி சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லைக் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும், அந்த மூவிக்கான இதுவா இருக்கும், எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. பிக் பிக் ஸ்டார்ஸ் க்ரூ எல்லாருமே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. லைக் அமிதாப் பச்சன், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் அனிருத் ப்ரோ மியூசிக், பிளஸ் வந்து ஞானவேல் ராஜா, அது மட்டும் இல்லாம லைக்கரா ப்ரொடக்ஷன் வேற. ஸோ கண்டிப்பா இது ஒரு பிக் பிளாக் பஸ்டரா தான் இருக்கும். அமிதாப் பச்சன் இந்த இதுல எப்படி நடிச்சிருப்பான்னு தெரியல, ஆனா இதுல வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் இதுக்கப்புறம் நிறைய சான்ஸ் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில. அனிருத் ப்ரோ வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து தலைவர் ஃபேன் அவரு. ஸோ சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக்கு தலைவருக்குன்னா மிஞ்சுமாங்க. தலைவரோட பிள்ளைங்க அனிருத் தரமா போட்டிருக்காப்புல. ஆனா இது வந்து நான் வந்து ஜெயிலர் மாதிரி இருக்கும் பார்த்தேன். ஆனா இது வந்து வேற கதையில கொடுத்துருக்காங்க. இது வைப் வேற மாதிரி இருந்தது, வேற லெவலா இருந்தது, சூப்பரா இருந்தது. லோகேஷ் கனகராஜ் கூட அடுத்த படம் பண்றாரு. அந்த படம் பத்தி அதுல ஒரு பாட்டா இருக்கீங்களா? இல்ல அந்த பாட்டுல எல்லாம் தெரியல. அவருக்கு தேவைன்னா கூப்பிடுவாரு, இந்த படத்துல தேவைப்பட்டா கூப்பிடுவாரு. நம்ம சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் ஆக்டர்ஸ்லாம், ஒரு தலைவரும் சரி ஒரு தலையும் சரி, இவங்களாம் வந்து அவங்களுக்கு மாசு எப்பவுமே இருந்துனே இருக்கும். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு அனில் குஞ்சுன்னு ஒன்று இருக்கிறாரு, அவன் வேலைக்கு போக மாட்டான், சும்மா ஏதோ வந்துட்டு போயிட்டு. இன்னைக்கு நல்லா சொல்றேங்க, அன்னைக்கு தலைவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கும் போது சினி ஃபீல்டுக்கு வந்தா போல ஒருத்தர் யாரு, விஜய். இன்னைக்கு சினிமையை விட்டு வெளியே போகும்போது சூப்பர் ஸ்டார் விஜய், புரியுதுங்களா? ஆனா விஜய் வந்து காலமுள்ள அப்படியே தான் இருக்கணும், அவர் எந்த மாற்றமும் இல்லை. அவர் லாஸ்ட் வரையும் பேசிக்கின்னு பெனாத்தின்னு போயினே இருக்க வேண்டியதுதான். அது பயங்கரமா ஃபயரா எரிஞ்சிச்சு. பிளஸ் கிரௌடே சேர்ந்து கத்துனாங்க, கிரௌட சேர்த்து ஆடாதான். 50 வருஷமா தலைவர் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் சீட்டு கொடுக்குறாருன்னா அது யார் காரணம்? தலைவருடைய உழைப்பும் அவருடைய நம்பிக்கையும் தான். அதனால தலைவர் என்றையுமே என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், எந்த மாற்றமும் இல்லை. இந்த படம் வெற்றியடைய இந்த கதை எடுத்த டைரக்டருக்கும் அடிச்சு கிழிச்ச நம்ம அனிருத்துக்கும் வேற லெவல் பண்ணிக்கிறாப்புல. அனிருத் மியூசிக்லாம் சான்ஸே இல்லைங்க, வேற லெவல் மியூசிக். அனிருத் பிச்சு ஓதிட்டு இருக்காரு. தலைவர் அந்த ஸ்டெப் ஒன்று போட்டாரு, அதுல அல்டிமேட் எல்லாரும் அதுல ஃபிளாட் ஆயிட்டாங்க. சாதாரணமா பார்த்தாலும் ரஜினி தான். அதை வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசமா செஞ்சாலும் ரஜினி தான் ஒரே சூப்பர் ஸ்டார், என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். இனி யாருமே வர முடியாது அந்த இடத்துக்காண்டி. தவறு இருந்தாலும் தாண்டவம் ஆனாலும் கிடைக்காத ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் தலைவருக்கு மட்டும்தான், யாருக்குமே கிடையாது. எந்த மாற்றமும் இல்லை. அவரு தலைக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அந்த தலை அவர் வந்து விடாமுயற்சி எல்லா வெற்றியும் பெற, அதுக்கும் நான் வாழ்த்து சொல்லியிருக்கேன். ஆனா இதுல ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, அரசியல் வராரு விஜய், ஒன்னும் புடுங்க மாட்டாரு, ஒரு ஏவும் பண்ண முடியாது விஜய். நல்லா இருக்கு படம், மியூசிக் நல்லா இருக்குது. ரொம்ப எனக்கே கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. ரொம்ப படம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பாக்குறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் பார்க்கும்போது ரஜினி சார் படம் பழைய படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறி வச்சுட்டாரு, யாரோ உளுந்துரும், கண்டிப்பா உளுந்துரும். தலைவர் தாங்க வச்சிருக்காரு குறி, அது யாருக்கெல்லாம் இல்ல, தலைவர் குறி வச்சது மிஸ்ஸே ஆகாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.